So hey everyone, welcome to my channel. So புதுசா இருக்கவங்களுக்கு இந்த சேனல் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு தர போறேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல DIY சொல்யூஷன்ஸ் எப்படி சொல்லி தரேன். ஸோ இந்த மந்தோட டீம் என்னன்னா DIY ஃபிலிம் மேக்கிங்கோட டூல்ஸ், எஸ்பெஷலி எல்லா டூல்ஸும் உங்களுக்கு எப்படி சொல்லி தர போறேன் DIY மெத்தட்ல. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் த ஹோல் வீடியோ. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ ரொம்ப பேசாம லெட்ஸ் கெட் டு டாபிக். ஸோ இந்த வீடியோ டாபிக் என்னென்னா ஒரு ஃபிக்ரிக் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன். யார் யாருக்கெல்லாம் ஃபிக்ரிக் என்னன்னு தெரியாதோ அவங்க பாருங்கள். ஃபிக்ரிக்னா இதுதான் ஃபிக்ரிக், ஓகேவா? இதில் வந்து என்னென்னா நீங்கள் இங்கே உங்கள் மைக் அட்டாச் பண்ணிக்கலாம், இங்கே உங்கள் ஃபோன் இல்லைனா DSLR அட்டாச்மெண்ட்டு, டாலி கேம், ஏன்னா இது நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம். ரன்னிங் ஷார்ட் எஸ்பெஷலி உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ ஷார்ட் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து உங்கள் தேவையான டூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும். இதோட பேஸ் PVC லென்த் வந்து எவ்வளோ வரும்னா 18 சென்டிமீட்டர். அண்ட் இதை கட் பண்ண ஸோ பேஸ் பீஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வரும்னா 2 வேணும். அப்புறம் இதோட ஹேண்டலோட லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 14 சென்டிமீட்டர். ஸோ நம்ம எல்லா பேஸ் பார்ட்டும் ஹேண்டில் பார்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டீ ஜாயிண்ட் எடுத்துகிட்டு அதில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிட்டு 3/8 இன்ச் ட்ரில் பிட் வச்சுட்டு, என்கிட்ட ஹேண்ட் ட்ரில் இருக்கிறதுனால நான் ஹேண்ட் ட்ரில் யூஸ் பண்ணி இதை ட்ரில் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த ட்ரில் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டாக சேம் நீங்கள் அந்த என் கேப்பையும் அந்த 3/8 இன்ச் ட்ரில் வச்சு ட்ரில் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஜெனரல் ஓவர்வியூ ஆஃப் ஆல் தி பார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ நம்ம எல்லா பார்ட்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து பில்டிங் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த போல்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த என் கேப்பில் அட்டாச் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா மைக் அட்டாச் பண்ண. என்ன பண்ண போகிறோம், டீ ஜாயிண்ட் எடுத்துகிட்டு 2 பேஸ் எடுத்துகிட்டு 2 இது சைடில் அட்டாச் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டில் எடுத்துகிட்டு 90 டிகிரி எல்போ ஜாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்ல அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம அசம்பிளி பண்ணி பார்க்குறோம் எல்லாம் கரெக்டாக வருதானே. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இல்லை இந்த ஸ்டெப்பு முடித்தா தான் உங்களுக்கு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னே நம்ம வந்து அடுத்தது வந்து க்ளூயிங் செக்ஷன் போயிடலாம். ஸோ நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா MCலோட PVC க்ளூ வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய க்ளூ வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆச்சு. ஸோ நான் வந்து சீக்கிரமாக பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஆகிக்கணும். ஒரு ஃப்ளாட் டேபிள் மாதிரி ஏதாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ஃப்ளாட் டேபிள் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த பெண்டு இதெல்லாம் நீங்கள் லெவல் ஆக்கிடலாம். ஸோ அதான் நானும் பண்ணேன். எங்களும் ரொம்ப சீக்கிரமாக இதாகிறதுனால நான் வந்து டக்குன்னு வேலை பார்க்குற வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் க்ளூயிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் நம்ம ஃபைனல் இதுவாக அஃபெக்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் இது கரெக்டாக பொறுமையாக இது நிதானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வரும்.
ஸோ ஏன்டா க்ளவுஸ் போடுறேன்னு பார்க்குறீங்களா? தான் நம்ம ஃபேவரட்டான செக்ஷன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா கேனை ரொம்ப ஷேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம், இது ஒரு ப்ரொஃபஷ்னல் மேட் மாதிரி இருக்கா? ஆமாங்க. இதில் நான் மைக் அட்டாச் பண்ணிக்கேன், ஃபோன் அட்டாச் பண்ணிக்கேன், அண்ட் இதை ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நான் அது கேரி பண்ணலாம். காய்ஸ், நம்ம வீடியோக்கு என்ன வந்தாச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் எ ஃபிலிம் மேக்கர், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாச்சும் ஃபிலிம் மேக்கிங்கில் இருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன் ஃபிலிம் DIY ஃபிலிம் மேக்கிங்க்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டே டியூன். வாரத்துக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். டியூன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் உங்களை.